அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற சக்தி திருமகன் படத்தோட விமர்சனம். சக்தி திருமகன் வேற யாரும் இல்லைங்க, விஜய் ஆண்டனி தான். அந்த பேருக்கு ஏற்றபடியே ஒரு லட்சுமிகரமான சாமுத்திரிகா லட்சணங்கள் நிரம்பிய ஒரு முகத்தோட அதாவது ஒரு விஜய் ஆண்டனி வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் மாதிரி தெரிவார். ஆனால் ஆக்ரோஷமான நடிப்பும் அவர்கிட்ட இருக்கும். அது இந்த படத்தில் சிறப்பாக வெளிப்பட்டுருக்குது. அதற்கு காரணம் விஜய் ஆண்டனியா, அருண் பிரபா அப்படிங்கிறதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போவோம்னா உண்மையாக அருமையாக ஒரு படம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 75% வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி திருமகன் என்ன கதை, அனாதையாக்கப்படுற, அதாவது ஆளும் வர்க்கம் என்ன அதிகார வர்க்கத்தால் அனாதையாக்கப்படுற ஒரு பையன் சின்ன வயசுலேயே குழந்தையா இருக்கிறப்பவே அவனையும் கொல்ல சொல்லி உத்தரவு போயிடுது. ஆனாலும் அதிலிருந்து சக்தி திருமகன் இல்லையா, அதிலிருந்து தப்பித்து அவன் வந்து வாழ்கிறான். அந்த பையன் வாழ ஆரம்பிக்கிறப்போ எதை செய்தும் அதிகார வர்க்கத்தையும் ஆளும் வர்க்கத்தையும் தன் கைக்குள்ளார வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு 6000 கோடிக்கு அதிபதி ஆகிறான். இது அவனை தன்னுடைய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்திய அரசியலில் உலகிலேயே பல மாற்றங்களை இந்தியாவில் உட்காந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலதிபர், ஒரு அரசியல் பின்புலம் மிக்கவர் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவருடைய ரைட் ஹேண்டாக இருக்கிற இந்த தம்பின்னு படத்தில் வந்து விஜய் ஆண்டனியை கூப்பிட்றாங்க. இந்த தம்பி அந்த அண்ணனை மதிக்காமல் ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணுற விஷயங்கள், அதாவது பிம்பாக இருந்து பெரிய மனுஷனாக நினைக்கிறாரு விஜய் ஆண்டனி. நம்மளை மாதிரி சாமானியெல்லாம் இந்த உலகத்தில் வேறு என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நியாயமும் கற்பிக்க முற்படுறாரு. அப்போது அந்த பிம்புனா சும்மா இங்கே ரோட்டில் 300 ரூபா 500 ரூபாய்க்கு அந்த பிம்பு இல்லைங்க. ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கத்துக்கு என்ன சப்ளை பண்ணால் அவங்கள்ட்டேருந்து இவருக்கு தேவையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு பணம் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கார். இதை ஒரு பெரிய ஹைடெக் நெட்வொர்க்காக பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிற அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் பயங்கரமாக அடித்து சாப்பிட்றாரு. தான் உறவையே கொள்ள அவர் தான் காரணம் அப்படிங்கிறலாம் தெரிய வர்றப்போ அந்த கேரக்டர் இந்திய அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த கேரக்டர் வந்து பதறி போகுது. பிடிக்கிறா அவனை அப்படின்னா பிடிச்சிடுறாங்க விஜய் ஆண்டனியை. அதன் பிறகு அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடுங்குங்கடான்னா அவங்களால பிடுங்க முடிஞ்சுதா இல்லையா? விஜய் ஆண்டனி ஏன் இந்த தொழிலில் இறங்கினார், என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பட பாணியில் இருக்கிறவன்ட்டேருந்து பிடுங்கி இல்லாதவனுக்கு கொடுக்குற ஒரு அமைப்பை பெரிய நெட்வொர்க்காக வச்சு நடத்திட்டு இருக்காரு. செல்முருகன் அவரோட ரைட் ஹேண்டாக இருக்கார். இவர் அந்த பெரிய மனிதன். அவர் யாருன்னா, நம்ம பாரதி ராஜா படத்தில் நடித்த அந்த கண்ணன். அவர் வந்து இன்றைக்கி ஃபாரின்லாம் செட்டில் ஆகிட்டாலும் இதில் வில்லனாக விஸ்வரூபம் எடுத்து திரும்பி வந்திருக்கிறாரு. கிரீஷ் கர்நாட் மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிற அவர் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அவரை எதிர்க்கிற விஜய் ஆண்டனி இறுதியில் என்ன ஆனார், அரசாங்கத்தையே கைக்குள்ளார வச்சிருக்கிறவர் எதிர்த்து ஒரு தனி மனிதன் வாழ முடியுமா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும். வாழ்ந்தானா இல்லையா? இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க ஈஸியாக வாழ்ந்துருவாங்க இல்லையா? விஜய் ஆண்டனி எப்படி வாழ்ந்தார், ஏன் இந்த தொழிலில் இறங்கினார் அப்படின்னா, பிறந்தவொடனே அம்மாவை இழந்துடுறாரு அதிகார வர்க்கத்தால். அம்மாவை இழந்தவனை பழிவாங்க இந்த தொழிலில் இறங்குறாரு. இவர் பழிவாங்கினாரா இல்லை இவரை அவங்கெல்லாம் பழிவாங்கினாங்களா என்ன அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் அருண் பிரபு. இவர் அருவி, வாழ் இந்த படங்கள்லாம் எடுத்தார். இந்த படம் அருவி மாதிரியும் இல்லை, வாழ் மாதிரியும் இல்லை. முன்பாதி அருவியை தாண்டி இருக்குது, பின்பாதி வாழை தாண்டி கொஞ்சம் விழுந்துருக்குது. அதை சொல்லி தான் ஆகணும். அருண் பிரபு வந்து அருமையான ஒரு கதையை வச்சுருக்கிறாரு. செகண்ட் ஹாஃபில் அதுக்கான பட்ஜெட் இல்லைங்கிறது புரியுது. ஆனாலும் விஜய் ஆண்டனி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பட்ஜெட்டை போட்டு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்க, கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. விஜய் ஆண்டனி ஆகட்டும், விஜய் ஆண்டனி இந்த படத்தில் நடிப்பு மட்டும் இல்லைங்க, மியூசிக்லேயும் வேறு லெவலில் உட்கார வச்சுருக்க ஒரு மெலடி இதெல்லாம். அதுமாதிரி அந்த ஜோடி இவருக்காகவே பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் அந்த அம்மா சயனண்டா தான் இவருக்கு கிடைக்கிறாங்க. ஆனாலும் இவர் செமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அந்த அம்மனையை. அந்த ஹீரோயின் அவங்க வந்து கல்கத்தாவை சேர்ந்தவங்களாம். அவங்க பேர் இன்னும் நமக்கு வந்து திருபாலினியா, சோபா விஸ்வநாத்தா, ரியாரித்துங்கிறது இன்னொரு கேரக்டர், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் வராங்க. அதுமாதிரி போலீஸ் ஆஃபீஸராக வர்ற அந்த இளந்தாரி ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி. அவரெல்லாம் ஆனால் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் டெப்த்தான ஆள் யாரையாவது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி செல்முருகனோட கேரக்டர், விவேக் கூட செல்முருகன் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க வச்சதில்லை, இதில் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காகவே அந்த நல்ல மனசுக்காகவே அருண் பிரபு அண்டு
விஜய் ஆண்டனியுடைய அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் ஓடணும். நிச்சயமாக ஓடுன்றது என் நம்பிக்கை. வாகை சந்திரசேகர் ஒரு பெரியார் மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றாரு. விஜய் ஆண்டனி சின்ன வயசில் தூக்கி வளர்த்தது அவர் தான். அதுமாதிரி மினிஸ்டர் கேரக்டரில் வர்ற பாரதி மோகன், இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர்ற கணேஷ் ரங்கன், இப்படி எல்லாருமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பாரதி மோகன்லாம் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அவர் வந்து பொதுப்பணித்துறைக்குள்ளார புந்து ஒரு வேலையை முடிக்கிறேன்ட்டு இறங்குறதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி நம்ம ஊர் முதல்வரையும் விட்டு வைக்கல, மத்திய நிதி அமைச்சரையும் விட்டு வைக்கல, எந்த மாதிரி வேட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. உண்மையாகவே அந்த சீன்லாம் முன்பாதையில் தேட்டரில் ஒரே சிரிப்பால், இது என் கட்சிக்கான படம், இது உன் கட்சிக்கான படம்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா கட்சியையும் காட்சியில் பொழந்து கட்டியிருக்கிறாரு. அதற்காகவும் விஜய் ஆண்டனியும் அருண் பிரபுவையும் பாராட்டலாம். இந்த படத்துக்கு ஷெல்லி ஆர் காலிட் அவர் தான் வந்து ஒளிப்பதிவு. அதேமாதிரி ராய்மான் டெரிக் அவருடைய படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. இன்னும் 2-3 பேர் படத்தொகுப்புலையும் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் மட்டும் 1க்கு 2, 2க்கு 3 படத்தொகுப்பாளர்கள் இருந்தும் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறதா ஃபீல் ஆகுது. அதுமாதிரி திருப்தி ரவீந்தர், கிரீஷ் ஹாசன், அதுதான் அந்த இளந்தாரி சிபிஐ ஆஃபீஸர்னு நினைக்கிறேன், அவர் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ரியாஜித்து அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. பிரசாந்த் பார்த்திபன் எல்லோருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல படம். ஆனால் முன்பாதி இருந்த அளவுக்கு கிரிப்பாக பின்பாதி இருந்தால், முன்பாதி ஒரு 90% சூப்பர்னா பின்பாதி வந்து அதில் பாதி 45% தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் விஜய் ஆண்டனியுடைய 25வது படமாக வந்திருக்கிற இந்த படம் 50 நாட்களை கடந்து 100 நாட்களை நோக்கி ஓடி இருக்கும். அப்படி இல்லைனாலும் 25 நாட்கள் இந்த படத்துக்கு கேரண்டிங்கிற அளவுக்கு ஒரு கிரிப்பான கதையை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு வாரம் ஒன்றாலே அது பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வெற்றியை விஜய் ஆண்டனிக்கு இந்த சக்தி திருமகன் தரட்டும். அவர் சக்தியோடு திகழட்டும். ரசிகர்களுக்கும் உண்மையாகவே முன்பாதி அவ்வளோ சக்தி விட்டுதுங்க. நம்ம ஊரில் இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஆனால் பின்பாதி பேசியே கொள்கிறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன், சக்தி தரும் மகன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். வெற்றி திருமகன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.